ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. இந்தியா போஸ்ட்ல இருந்து ஜிடிஎஸ் அப்படிங்கிற பணிக்கான முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் 2026க்கானது ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆல்ரெடி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். என்ன கல்வி, என்ன சம்பளம், என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி தேவை, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே. அந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் 10ஆம் வகுப்பில் என்ன பர்சன்டேஜ் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். கம்யூனிட்டி வைஸ் சொல்ல போகிறேன். முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஜிடிஎஸ் தொடர்பான அறிவிப்பை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து அந்த டைமில் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜனவரியில் வந்துருமா ப்ரோ அப்படின்னா 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த இயர் 2025 கூட ஜனவரி எண்டில் தான் உங்களுக்கு இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு நான் இந்த ஹோம் பேஜை காட்டுறேன் அப்படின்னா, இந்த 2025 வந்த மெரிட் லிஸ்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை நீங்கள் இப்போ கூட போய் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணலாம். இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எத்தனை மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 மெரிட் லிஸ்ட். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ நோட்டிஃபிகேஷன் 1 விட்டாங்க, எதுக்கு இத்தனை முறை மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை முறை ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு டவுட் வருதா சொல்கிறேன். இப்போது நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழகத்தில் ஒரு 4000 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 4000 வேக்கன்சி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் 98% எடுத்திருக்காங்க, ஒரு கிராமத்தில் 99% எடுத்திருக்காங்க. யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்து அவங்க எல்லாருக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வேலைக்கு போட்டுடுறாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் இருக்கக்கூடிய அந்த 4000 செலக்டட் பீப்புளும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த ஜாப் ப்ரொசீட் பண்ணுறப்போ இருக்காது. ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெட்டர்ஸ் டெலிவர் பண்ணணும், ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 11th 12th படிக்கிறவங்க, இப்போ உள்ள பசங்க 10th நிறைய ஸ்கோர் வச்சுருக்கிறவங்க டக்குன்னு அப்ளை பண்ணிடுவாங்க. பட் வேலைக்கு போவாங்களான்னா போக மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை நம்பியே பல இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வழிவிடுங்க. என்ன சொல்கிறேன்னா, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்க, ஜாபில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சும்மா நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. ஓகே இப்போது 4000 பேருக்கான மெரிட் லிஸ்ட் 1 வருது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். 4000 பேருக்கு இவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். 4000 பேரை போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து ஜாயின் பண்ணணும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 4000 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 2500 3000 பேர் தான் எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க. அதை ஜாயின் பண்ணுவாங்க, ஜாபை கண்டினியூ பண்ணுவாங்க. மிச்சம் ஒரு 1000 பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு லிஸ்ட் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து மிச்சம் இருக்கிறவங்க லிஸ்ட் 3, லிஸ்ட் 4, லிஸ்ட் 5, லிஸ்ட் 6ன்னு இந்த 4000 வேக்கன்சியை ஃபில் பண்ணுற நோக்கத்தில் கிட்டத்தட்ட 6 மெரிட் லிஸ்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ மெரிட் லிஸ்ட்டை டச் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இது வந்து 2025 வந்தது தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட் 1 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. கடந்த முறை எவ்வளோ வேக்கன்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா 2291 வேக்கன்சிக்கு வந்திருக்கு. 2291 பேரை இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஓகே, இது வந்து மெரிட் லிஸ்ட் 1. அடுத்து மெரிட் லிஸ்ட் 2, அதாவது சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 2வை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மெரிட் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 பாருங்கள். லிஸ்ட் 2ல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் லிஸ்ட் 2ல் 1395 பேர், மொத்தமாகவே 2200 சொச்சம் பேர் தான் வேக்கன்சி இருந்தது. அதில் 1395 பேருக்கு மெரிட் லிஸ்ட் 2ல் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க அவ்வளோ பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலை, இந்த வேலையில் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணி பணி பிடிக்காமல் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்து மெரிட் லிஸ்ட் 3 பாருங்கள். மெரிட் லிஸ்ட் 3 வந்து
கிட்டத்தட்ட அதாவது மெரிட் லிஸ்ட்டு 1லேயும் மெரிட் லிஸ்ட்டு 2லேயும் கணக்கு பண்ணி யாரெல்லாம் வரல சேரலை அப்படின்னு பார்த்து 900 பேர் வந்திருக்காங்க. சில பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகுவாங்க, அவங்களையும் சேர்த்து. ஸோ இதே மாதிரி மெரிட் லிஸ்ட்டு 4 வந்திருக்கு. மெரிட் லிஸ்ட்டு 4ல் பார்த்திங்கன்னா ஒரு 603 பேர். அது அப்படியே குறையுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுக்காக தான் இத்தனை மெரிட் லிஸ்ட் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 407 பேர் எடுத்திருக்காங்க மெரிட் லிஸ்ட்டு 5ல். மெரிட் லிஸ்ட்டு 6 பாருங்கள், உங்களுக்கு ஃபைனலாக ஒரு 290 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 2200 ப்ளஸ் வேக்கன்சியை 6 மெரிட் லிஸ்ட்டு விட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மெரிட் லிஸ்ட்டு 1ல் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கூட மெரிட் லிஸ்ட் 6 வரையும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணால் இந்த மெரிட் லிஸ்ட்டில் ஏதோ ஒன்றுத்தில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு 1 நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மெரிட் லிஸ்ட்டு 1 டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃபு, யூஆரா இது, ஓபிசியா இது, எஸ்சியா இது அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயினே இங்கே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், யூஆர் 98.6 செலக்ட் ஆகியிருக்காங்க, ஓபிசி 98.8 செலக்ட் ஆகியிருக்காங்க, யூஆர் 98.8. இது மாதிரி 98%க்கு மேலே இருக்கிறவங்க தான் செலக்டே ஆகியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, 98%க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்ல மாட்டேன். 98%க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் முடியலை, வீடியோவை அப் டு எண்டு வரையும் பாருங்கள், இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஓகே, அடுத்து மெரிட் லிஸ்ட்டு 6 டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பாருங்கள், 98, 97, 96.8, 97 புரியுதா? அங்கே 98.8, 98.6 அப்படி இருந்த பர்சன்டேஜ் இங்கே 97க்கு கூட கிடச்சிருக்கு. ஓகே, இதுலேருந்து என்ன புரியுது, எவ்வளோ மெரிட் லிஸ்ட் வருதோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் குறையும். இதுதான் இதுக்கான மீனிங். இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் எந்த பர்சன்டேஜாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இடபிள்யூஎஸ் பாருங்கள், 78க்கு கிடச்சிருக்கு, 77க்கு கிடச்சிருக்கு, 81க்கு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 மார்க்ஸ் எடுத்த இடபிள்யூஎஸ் சேர்ந்த நண்பர்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மொதல் ரூல், நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மார்க்காக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்கள், ஸோ இதில் வரீங்க. எஸ்சி எஸ்டியில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஃபீஸ் கிடையாது, அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஃபீஸ் இல்லாதவங்க ஜஸ்ட்டு ஒரு ட்ரை கொடுங்க, ஃபீஸ் தான் இல்லையே, நீங்கள் எந்த பர்சன்டேஜாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் உள்ளவங்க யூஆர்ஐ சேர்ந்த ஆண்கள், ஓபிசியை சேர்ந்த ஆண்கள், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 95%க்கு மேலே இருந்தால் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அதையும் நான் இப்போ முக்கியமாக சொல்லிடுறேன். நான் இப்போ 95% மேலே ப்ரோ நீங்கள் சொன்னீங்க நான் அப்ளை பண்ண கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு முழுக்க லக்கை பேஸ் பண்ணுறது தான். நீங்கள் அப்ளை பண்ண போகிற கிராமத்தில் நீங்கள் முதல் மார்க்னால் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது. ஓகே, அப்ளை பண்ணுறப்போ போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற இடத்துல நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஸோ அதை கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு 95%க்கு மேலே இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே இருந்தால் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா 99% எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்கு, 93% எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எந்த கிராமத்தில் அப்ளை பண்ணுறீங்க, அதில் யார் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த வேலைவாய்ப்பு முழுக்க லக்கை பேஸ் பண்ணது தாங்க. இடபிள்யூஎஸை சேர்ந்தவங்க தயவு செய்து மிஸ் பண்ணிடாமல் எந்த மதிப்பெண்ணாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி எந்த மதிப்பெண்ணாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி நண்பர்களும் 95% மேலே தான் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபீஸ் இல்லாதனால நீங்கள் ஒரு 90+ எடுத்திருந்தாலே ஒரு சும்மா ஒரு ட்ரை போட்டு பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்ட்டு. மிச்சம் உள்ளவங்க ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், யூஆர் ஓபிசி சேர்ந்த ஆண்களுக்கு ஃபீஸ் 100 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 95%க்கு மேலே இருந்தால் ஒரு ட்ரை போட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பணி எப்படி இருக்கும், இந்த பணியில் சேர்ந்தால் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், இதெல்லாமே தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.